இன்றைக்கி வந்து பச்சை மொச்சக்காய் போட்டு சூப்பராக தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டேன். பூண்டு வந்து இதில் தட்டி போடல, தேங்காயில் அரைக்க போகிறன்றதுனால பூண்டு மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். அது கூட வந்து பச்சை மொச்சை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது நான் வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆச்சு. இந்த மொச்சையே மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா முளைய வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டால் இதை செய்ய முடியாதுன்னு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காரக்குழம்பு பிளானே வந்தது. இந்த மொச்சை இதில் போட்டுட்டு அடுத்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதையும் போட்டாச்சு. இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் வந்து இந்த காரக்குழம்புக்கு ஹீரோயினே. இந்த முருங்கைக்காய் தான் ஹீரோ, இந்த கத்திரிக்காய் தான் ஹீரோயின். அது போட்டால் தான் கமகமான்னு இருக்கும் அந்த வாசனை காரக்குழம்புக்கு. குழம்பு மிளகாப்பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது காய் நல்லா வெந்து கொதித்ததுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறமா இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் பூண்டு, ஒரு 3 பல் போல் சின்னதாக வந்து சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு 4 பீஸ் போல் போட்டு அதை நல்லா அரைச்சி ஊற்றி இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து அவிச்ச முட்டையும் அப்பளம் மட்டும்தான் நல்லாயிருக்கும், வேறு எதுவும் நல்லா இருக்காது. அதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த முட்டையும் அப்பளமும் தான். நான் வந்து அப்பளம் தான் இன்றைக்கி வறுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது.